ஒத்துக்க மாட்டேன்றாங்க, உங்களை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. தலைவர்கள் இயக்கங்கள் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்கு நான் அந்த வேலை செய்யல. என் மக்கள் ஏற்றுக்கொள்ளணும், தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளணும், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் சரியா இருக்கும். நான் இயக்கங்களை இணைக்க வந்தவன் இல்லையே, தலைவர்களை இணைக்க வந்தவில்லை. தமிழ் இன மக்களை ஒன்றிணைத்து வலிமை பெற்று அப்படிதான் வரணும். திராவிடம் இந்தியம்லாம் என்ன பண்ணோம்னா தமிழர்களை மதம் சாதியா பிளந்து பிரிச்சு அதனால அது வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வர பார்க்கும். தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களை இந்த சாதி மத உணர்ச்சியிலிருந்து பிடுங்கி இன உணர்வு மான உணர்வு ஊற்றி இனமாக ஒன்றிணைத்து வலிமை பெற்று அதிகாரத்துக்கு வர துடிக்கும். அதுதான் இங்க இருக்குது. இப்ப நீங்க நாகர்கோவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே சாதி நாடார் தான் பெருத்த எண்ணிக்கையில். ஆனா அவங்க எப்படி பிரிப்பீங்க? இந்து நாடார் கிறிஸ்தவ நாடார்னு பிளந்து பிரிப்பாங்க. இங்க திருநெல்வேலிக்கு வந்துட்டீங்கன்னா ஒரே மதம் தான் பெருசு, இந்து. அவன் எப்படி பிரிப்பீங்க? நீ தேவர், தேவேந்திரர், நாடார், கோனார், பிள்ளை அப்படி பிரிச்சு போட்டு போயிடுவான். உங்களுக்கு மதமா இருந்தா சாதியா பிரிப்பான், சாதியா இருந்தா மதமா பிரிப்பான். இதான் உங்க கோட்பாடு. அப்பதான் அவங்களுக்கு வலிமை வரும். எனக்கு அப்படி இல்லை. நீங்க பிரிஞ்சிருந்தா எனக்கு வலிமை வராது. நீங்க ஒன்னானதான் வலிமை வரும்னு நம்ம போராடுவோம். அதுதான் அதுல இருக்கு. தலைவர்கள் ஏற்கிறாங்க, அவங்க ஏற்கிறாங்கல்ல, நம்ம அதெல்லாம் பார்க்க முடியல.